ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe Premiere Proல ஒரு வீடியோ கிளிப்பை எப்படி ஸ்மூத் ஸ்லோ மோஷன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு வீடியோ கிளிப் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஸ்பீட்ல இருக்கு. இதை நான் ஒரு ஸ்லோ மோஷன்ல பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ கிளிப்பை நான் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுக்குறேன். ரைட் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பீட் டியூரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்றேன். இது கிளிக் பண்ண அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஸ்பீட்ல டிஃபால்ட்டா 100% இருக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்து 50% அப்படின்னு நான் கொடுத்து ஜஸ்ட் நான் வந்து இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இந்த வீடியோ கிளிப்பை வந்து ஒரு 50% ஸ்லோ மோஷன்ல காட்டும். ஜஸ்ட் இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னே இருந்த வீடியோ கிளிப்புக்கும் இதுக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோ மோஷன்ல இருக்கிற ஒரு வீடியோ கிளிப்பு. ஸோ இந்த வீடியோ கிளிப்பை இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, ஸோ இதே நான் ரைட் கிளிக் கொடுக்குறேன். ரைட் கிளிக் கொடுத்துட்டு அதே இடத்துக்கு போறேன். அதாவது ஸ்பீட் அண்ட் டியூரேஷனுக்கு போறேன். ஸ்பீட் அண்ட் டியூரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே 50% நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஸ்லோ மோஷனை இன்னும் ஸ்மூத்தா பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துக்கு வரேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டைம் இன்டர்போலேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஃப்ரேம் சாம்பிளிங் அப்படின்ற டிஃபால்ட் இருக்கும். இதை டிராப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 3 ஆப்ஷன் இருக்கும். இதை லாஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். அதாவது ஆப்டிக்கல் ஃப்ளோ அப்படின்றத நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோ மோஷனே உங்களுக்கு ஸ்மூத் ஸ்லோ மோஷனா இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கைஸ், ஸ்மூத் ஸ்லோ மோஷன் பண்றதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை, இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் இதை நான் வந்து கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஜெட் கொடுத்தோம் அப்படின்னா இது டிஃபால்ட் செட்டிங்ல வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு நார்மலான ஸ்பீட்ல இருக்கு. இப்போ நான் ஸ்லோ மோஷன் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த வீடியோ கிளிப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுக்குறேன். ரைட் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் ஆப்ஷனுக்கு வரேன். லாஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஷோ கிளிக் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டைம் ரீமேப்பிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஸ்பீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்ண அப்படின்னா ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த டைம் ரீமேப்பிங் வந்திருக்கும். ஜஸ்ட் இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இந்த லைன் தெரியும். இதுதான் ரீமேப்பிங் லைன். ஸோ இந்த ரீமேப் லைனை நான் வந்து டவுன் பண்ண அப்படின்னா எனக்கு ஸ்லோ மோஷன் கிடைக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து நார்மலான ஸ்பீட்ல இருக்கிறத பார்க்கலாம். இந்த லைனை நான் டவுன் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ஸ்லோ மோஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்லோ மோஷன் நடக்குது பார்க்கலாம். இப்போ இதே வீடியோ கிளிப்பை நாம கொஞ்ச தூரம் ஒரு நார்மலா ஸ்பீடும் அப்புறம் வந்து ஸ்லோ மோஷனும் மறுபடியும் நார்மலா ஸ்பீட வரணும் அப்படின்னா அப்படியும் பண்ண முடியும். ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஜெட் கொடுத்தீங்கன்னா இது இப்போ வந்து நார்மலான வீடியோ கிளிப் இது. இப்போ நான் என்ன பண்றேன், இதை எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஸோ இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல கீ ஃப்ரேம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து நார்மலான ஸ்பீடு வரணும், அதுக்கப்புறம் இங்க இருந்து ஸ்லோ மோஷன் வரணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு இங்க இருந்து இதெல்லாம் ஸ்லோ மோஷன்ல வரணும், அதுக்கப்புறம் இங்க இருந்து மறுபடியும் நார்மல் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்க ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ இந்த கீ ஃப்ரேம்ல இருந்து இந்த கீ ஃப்ரேம் வரையும் எனக்கு ஸ்லோ மோஷன் வரணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா ஸோ இந்த டைம் ரீமேப்பிங்க ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணி இப்படி டவுன் பண்றேன். ஸோ இப்படி டவுன் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடம் மட்டும் ஸ்லோ மோஷன் வரதா பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் டவுன் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கிருந்து பாத்தீங்க அப்படின்னா இது நார்மலான ஸ்பீட், இந்த இடத்துல இருந்து ஸ்லோ மோஷன் வரத பார்க்கலாம். மறுபடியும் இது நார்மலான ஸ்பீட். இப்போ இந்த ஸ்லோ மோஷனை ஸ்மூத்தா பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் பண்ண முடியும். ஜஸ்ட் இப்போ நான் ரைட் கிளிக் கொடுத்தேன். ரைட் கிளிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டைம் இன்டர்போலேஷன் இருக்கும். இந்த இடத்துல ஆப்டிக்கல் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்லோ மோஷன் ஸ்மூத்தா நடக்கும். ஸோ இந்த ஸ்லோ மோஷன் ஸ்மூத்தா இருக்கிறது பார்த்தா தெரியும். கைஸ், இந்த டைம் ரீமேப்பிங் வந்து நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் தான் வரணும் அவசியம் இல்லை. ஸோ இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எஃப்எக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தெரியும். இந்த இடத்துல நீங்க ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டைம் ரீமேப்பிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டைம் ரீமேப்பிங் ஜஸ்ட் நீங்க ஆன் பண்றது மூலமாவும் இந்த டைம் ரீமேப்பிங் லைட் எனேபிள் ஆகும். கைஸ், இந்த ஸ்மூத் ஸ்லோ மோஷன் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்தலாம். நமக்கு தேவையான கிளிப்பு டைம் லைன் கொண்டு வரணும். அடுத்து அந்த வீடியோ கிளிப்பு செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுக்கணும். ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் அண்ட் டியூரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பீட் அப்படின்ற இடத்துல டிஃபால்ட்டா 100% இருக்கும். அதை 50% கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைம் இன்டர்போலேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா ஃப்ரேம் சாம்பிளிங் இருக்கும். அதை வந்து ஆப்டிக்கல் ஃப்ளோ அப்படின்னு மாதிரி ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஸ்மூத் ஸ்லோ மோஷன் நடக்கும். இதை இன்னொரு மெத்தட் மூலமாகவும் நான் ஸ்மூத் ஸ்லோ மோஷன் கொண்டு வர முடியும். ஜஸ்ட் வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஷோ கிளிக் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா டைம் ரீமேப்பிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா ஸ்பீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அந்த ஸ்பீடை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வீடியோ கிளிப்ல டைம் ரீமேப்பிங் லைன் இருக்கும். அந்த லைன் டவுன் பண்றது மூலமாவும் நம்மளுடைய வீடியோ கிளிப்பை ஸ்லோ மோஷன் கொண்டு வரலாம். மறுபடியும் அதை ஸ்மூத் ஸ்லோ மோஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுக்கணும். ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா டைம் இன்டர்போலேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா ஃப்ரேம் சாம்பிளிங் இருக்கும். அந்த இடத்துல ஆப்டிகல் ஃப்ளோ அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய வீடியோ கிளிப் ஸ்மூத் ஸ்லோ மோஷன்ல இருக்கும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.